ஹாய் கைஸ், உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு அரண்மனைக்கு வந்தேன். பட் ஆனால் என்னோட நிலைமையை பாருங்க. ஸோ அரண்மனைக்குள்ளார போக முடியாது. ஹாய் கைஸ், உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ ಮಲ್ಟಿಪ್ಲೈಯರ್ಗಳನ್ನ ಒಂದೇ ಆಟದಲ್ಲಿ ಪಣಕ್ಕಿಟ್ಟೆ 4,75,000 ಗೆದ್ದೆ. ஹாய் ஆல் ஆஃப் யூ, வெல்கம் பேக் கைஸ். ஆக்சுவலாக இப்போ நிறைய பேர் என் வீட்டில் எப்படி இருக்குது எல்லாம் கேட்பீங்க. அது இதை தொடர்ந்து தினைக்கும் நம்ம ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸை பாருங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட். வச்சிருப்பானோ நாம பண்றது மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில இந்த ஒரு குறிப்பிட்ட டைம்ல யார் நினைச்சாலும் அது உங்களுக்கு வைக்கவும் முடியாது. எல்லாமே நடக்குதுங்கிறத ஃபர்ஸ்ட் மனுஷனுக்கு ஆசை பார்த்தீங்களா, இது இருக்கும். இப்ப ஒருத்தன் செய்வன்னு வச்சிருக்கான், நீ எப்படி இவ்வளவுதான் பொறுமையா இருந்தா பரவாயில்ல. ஒருவேளை ஒரு தப்பான ஆளை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட பில்லு போட்டு கறக்கிறதுக்கும் ஒரு சில பேர் இது ஒரு பிசினஸாவும் பண்ணிட்டு இருக்காங்க. தப்பான ஒரு பிளாக் மேஜிஷியன்ட்ட போயிட்டீங்கன்னா, அதாவது என்னுடைய செய்வினையை எடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஆள்கிட்ட போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆள்கிட்டையும் அவரை சுத்தியும் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான எனர்ஜி அவங்க கூடயே இருக்கும். ஏன்னா ஒரு கெட்ட சக்தியை வச்சு இந்த செய்வினையை எடுக்கிறதுக்கான ஒரு ஒரு மெத்தடை ஒரு சில பேர் பண்ணுவாங்க, எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் பண்ணுவாங்க. நீங்க தெரியாதனமா அவங்க கிட்ட போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது கப்புன்னு அப்படியே உங்களை பிடிச்சிக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பிரச்சனையே இல்லைனாலும் புதுசா ஒரு பிரச்சனைக்குள்ள நீங்களே மாட்டிக்குவீங்க. இப்போ நீங்க பயப்படுறீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு செய்வினை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு உண்மையிலேயே இல்லைன்னா கூட இப்போ இந்த ஒரு தவறான நபரை போய் நீங்க பாக்குறது மூலியமா, நீங்க ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் போறீங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க சொல்லக்கூடிய அந்த மெத்தடாலஜி மூலியமா உங்களுக்கு பிரச்சனையே இல்லைனாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு கெட்ட வைப் உங்களை சுத்தி அண்டிக்கும். இந்த மாதிரி பிளாக் மேஜிக்கால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரி செய்யறாங்க பாத்தீங்களா, உண்மையிலேயே அவங்க ஒரு பெர்ஃபெக்டான ஆளா இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு ப்ராப்பரான கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுக்கணும். ரெண்டாவது அந்த கிளாஸ்ல அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி அதை நோண்டிட்டு இருக்கீங்க மேடம்? ஏன் மேடம்? ஏதோ சமைக்குதாட்டு இருக்கு. அப்படி ஏதாவது சமைச்சா கூட பரவாயில்ல, ஏதாவது சமைச்சு கொண்டு வரியா? அதுவும் கிடையாது. உள்ளார இருக்கிற பாத்திரத்தை நவுத்துறது, உள்ளார வந்தால் ஓங்கி மண்டையில் அடிக்கிறது, நைட் ஆச்சுன்னா தூங்க விடுறது கிடையாது, வெளியே தோறத்துக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்தால் அதை தடுக்கிறது. வாழ்க்கையில் நல்லதுன்னு சொல்லி ஏதாவது செஞ்சிருக்கியா நீ? சொல்லு. உன் வாழ்க்கையில் புண்ணியமான காரியங்கள் ஏதாவது நீ ஒன்றாவது செஞ்சிருக்கியா உன் வாழ்க்கையில்? இதே மற்றவனை கெடுக்கிறதுக்கான லிஸ்ட்டை சொல்லு, வரிசையாக அடுக்கிக்கிட்டே போகலாம். என் லிஸ்ட்டே ஒரு 100 இருக்கும். என்னத்தையும் எடுத்து சாப்பிட்ற, அது மட்டும் தெரியுது. என்ன சாப்பிட்றன்னு தெரில. மிளகா சாப்பிட்றியா பேபி? என்ன வீட்டில் இருக்கிற கடலை பருப்பு எடுத்து திருடுறியா? எடுத்து உங்க வீட்டுக்கு போறியா? கடலை பருப்பை அள்ளி ஏதோ பக்கெட்டை போட்டு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. பேயெல்லாம் இரும்ப பார்த்தா பயப்படும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். पैसे मिलने में बड़ी खुशी मिलती है ना, और फोन पे शॉर्ट वीडियोस देखने में भी बड़ा मजा आता है. பேயெல்லாம் இரும்ப பார்த்தா பயப்படும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்னடின்னா இரும்ப வச்சே விளையாண்டுட்டு கிடக்குற. மனுஷனுங்களை வழி எடுக்கணும். மனுஷனை வழி எடுக்கிறது மட்டும்தான் அதுங்க. ஏன் செல்லாம் கேட்டுதான். பேரு கேட்கும்போது ஜெனிஃபர்னு இது சொல்லிச்சு பாத்தீங்களா? நல்லது பண்றதுக்கிட்டீங்கன்னா தியாகியா போம்டி.
தெரிய மாட்டீங்க நீங்கள். ஆனால் என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அழகா இருக்கிற. தேங்க்யூ. இங்கே தான் இருக்கிறேன், தூங்கலை, கவலையே படாத. தூங்குறேனா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிட்டு போகிற பற்றியா? எவ்வளோ பெரிய கேடி நீ. இப்படி தான் நான் தூங்கும்போது வந்து எட்டி பார்த்துட்டு இருந்தியா? அப்படி தினைக்கும் நான் தூங்கும் போதெல்லாம் இப்படி தான் எட்டி பார்த்துட்டு இருக்கிற. அந்த டைமில் திக்ரு பண்ணனால உன்னால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நான் திக்ரை விட்டனால உனக்கெல்லாம் குளிர் விட்டு போயிடுச்சு. கைஸ், நான் அந்த லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்காக நான் சொல்கிறேன். திக்ர்னா என்னன்னா இறை தியானம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு திக்ருக்கும் ஒரு பவர் இருக்குது.